ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எல்லாமே தடங்கலாகி கொண்டு இருக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து உழைத்தால் கூட வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. தேடும் இடத்தில் வேலை இல்லை, தேடும் வேலை பார்க்கும் இடத்தில் உயர்வு இல்லை. இப்படித்தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்று பயப்படுகிறார். தங்கமே, பயப்படாதே. எதற்காக பயப்பட வேண்டாம்? ஏதாவது தவறு செய்தாயா? இல்லை, காலம் உன்னை சோதிக்கிறது, அவ்வளவுதான். காலத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் மாற்றிவிடலாம். நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனைத்து விஷயங்களையும் செய்வேன், உனக்காகவே செய்வேன். காலம் முழுவதும் ஏதாவது தவறாக நடக்கிறது என்றால் அதற்கு பின்பு உனக்கு பிடித்தது போல் உன் வாழ்க்கை அமையப் போகிறது என்று தான் அர்த்தம். இதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள் என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, சந்தோஷங்களானது நிலைத்திருக்கும். புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துவிட்டுத்தான் இப்பொழுது இருக்கிறாய். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறது, வேலையில் உயர்வு கிடைக்கப் போகிறது, நிம்மதியான வாழ்க்கையும் நிம்மதியான சூழலும் உனக்கு ஏற்பட போகிறது. உன் குடும்பத்தில் யாருக்கு எது கிடைத்தால் என்ன, எல்லாமே நல்லதுக்குத்தானே. தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் உனக்கு சுபமாக செய்து தருவேன். நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய பிள்ளை நீ. உன்னை நானே வாழ வைப்பேன். புரிகிறதா? அதனால் யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை நினைத்து வருத்தப்படாதே. நான் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் பக்தனாக பார்த்தது கிடையாது. ஒவ்வொரு பொழுதும் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாகத்தான் பார்க்கிறேன். பிள்ளையாக பார்த்துதான் அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். காலம் உன்னை நிச்சயமாக கைவிடாது. எல்லா தெய்வமும் உனக்கு துணையாக இருக்கும் தங்கமே. என்னுடைய கருணை பார்வை எப்பொழுதுமே இருக்கும். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபருக்கு வாழ்க்கையிலும் தொழிலும் முன்னேற்றம் ஏற்படும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமும் கண்ணீரும் குறையும், சந்தோஷங்கள் பெருகும். உன் கடன் சுமைகளானதை என் மீது சுமத்த போகிறேன். நான் உன்னுடைய கடனை எடுத்துக்கொண்டு செல்வங்களையும் நல்ல வளங்களையும் அந்த லக்ஷ்மி தேவியை உன்னிடம் அமர வைக்க போகிறேன். புரிகிறதா? யார் எது சொன்னாலும் காதில் வாங்க வேண்டாம். திரும்பவும் நீ அவரிடம் போய் எதுவும் பேச வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையினால் அவர்களுக்கு நல்ல பதில்களை கொடுக்கலாம். திருப்திகரமான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். கடவுள் நிச்சயமாகவே உன்னிடம் இருக்கிறார். உன் வாழ்க்கை முழுவதும் சுற்றி இருக்கிறார். உன் சோதனையை பார்த்து நேரம் வந்தவுடன் உனக்கான அனைத்தையுமே தருகிறார். நான் இருக்கிறேன், கவலை இல்லாமல் இரு. உனக்கு என்னென்ன வேண்டுமோ அது நிச்சயமாகவே உன்னிடம் தானாக சேரும். உன் வாழ்க்கையில் அனைத்திற்கும் பொறுப்பு நான். நிச்சயமாகவே கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டு உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.